ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிகோட் வித் ரசூல். அதாவது இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, ஈரான் வெர்சஸ் அமெரிக்கா இவங்க இரண்டு பேருக்கும் இன்றைக்கி நடந்த தாக்குதல்கள் என்னென்ன என்பது பற்றியும், மேலும் பார்த்திங்க அப்படின்னாக்கா சவுதியினுடைய வான்பரப்பை முற்றுகை அறிவிச்சிருக்காங்க ஏமன் ஹவுதிஸ். இது சம்மந்தமாகவும் மேலும் பல தகவல்களை உள்ளடக்கி இந்த காணொலியில் ஷார்ட்டாக பார்ப்போம். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதாவது இந்த கடந்த ஒரு 10 நாளாக இவங்க ரெண்டு பேருக்கும் போர் சூழல் நடந்துட்டு வருது இல்லைங்களா. இப்போ முந்தா நாள் பார்த்தோம், அன்றைக்கி நேற்று பார்த்தோம், அவங்களுக்குள்ளே நடந்த தாக்குதல்கள் எல்லாத்தையும் முந்தைய காணொலியில் டீட்டெயில்ஸாக பார்த்துருப்போம். இப்போ இன்றைக்கி விடிய காலையில் அவங்க நடந்த தாக்குதல்கள் என்னென்னா, ஒரு 4 மணி நேர தாக்குதல்களை அமெரிக்கா முன்னெடுத்திருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த அவங்களுடைய முக்கியமாக அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை சுற்றி இருக்கக்கூடிய தீவுகள், அதாவது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு கூடுதலாக ஒரு 2-3 தீவுகளை எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்காங்க. அபு முசா, கிரேட்டர் பர்க், அப்புறம் பேந்திரபாஸை தொடர்ச்சியாக அடிச்சிட்டு வராங்க. அதே மாதிரி சிற்கு தீவு, அப்புறம் ஜாஸ், இன்றைக்கி அந்த ஜாஸ் பகுதியிலையும் கை வச்சுருக்காங்க. அது பார்த்திங்க அப்படின்னாக்கா அங்கே முக்கியமான ரேடார் சிஸ்டங்கள் மற்றும் அவங்களுடைய இராணுவ கட்டளை மையங்கள்லாம் அங்கே இருக்குது ஈரானுக்கு. அதையும் இன்றைக்கி அடித்து மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த பேந்திரபாஸ், குஷேம், அப்புறம் புஷேர், இந்த பகுதிகளெலாம் தாக்குதல் நடத்துனது போக மீதி இன்றைக்கி ஈரானினுடைய அதாவது டெஹ்ரான், தலைநகர் டெஹ்ரானுக்கு இன்றைக்கி தாக்குதல் செஞ்சுருக்காங்க. இது சம்மந்தமாக என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம். அங்கே மிக கடுமையான சேதத்தை இன்றைக்கி ஈரானுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த அபுமுசா தீவுங்கிறது அதாவது முன்னாடி 1971 ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்துச்சு. அதை வந்து ஈரான் கைப்பற்றிட்டாங்க. அதை நாங்கள் திரும்பவும் மீட்டு ஈரான், அதாவது ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்காம் இது மாதிரியான ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு அந்த பகுதிகளில் ஈரானினுடைய இராணுவ கட்டளை மையங்கள், அவங்களுடைய இராணுவ மிலிட்ரி சார்ந்த அனைத்து இதையும் நாங்கள் தாக்கல் செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணங்களை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய ஏவுகணை தளங்கள், இந்த குரூஸ் மிசைல் இருக்கக்கூடிய ஏவுகணை தளங்கள் மற்றும் அவங்களுடைய இந்த ரேடியர், அதாவது ரேடார் சிஸ்டங்கள், இது எல்லாத்தையுமே இன்றைக்கி அடிச்சிருக்காங்க. அதுலேயும் இந்த டெஹ்ரானில் தாக்குதல் செஞ்சாங்க இல்லைங்களா. அங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஈரானுடைய வான் பாதுகாப்பு மையம் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. வான் பாதுகாப்பு படை வந்து 95% இன்றைக்கி இடைமறித்து தாக்குதல் செஞ்சு அதை வந்து அழிச்சிருக்காங்க. அதிகப்படியான தாக்குதல் டெஹ்ரானுக்குள்ளே இல்லை. மேலும் இந்த கடற்கரை ஓரமாக உள்ள பகுதிகளில், இந்த தீவுகளில் மிக கடுமையான தாக்குதல்களை அமெரிக்கா வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே அவங்க கார்க்கு தீவை கைப்பற்ற போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதன் பிளானாக தான் இந்த மாதிரி கார்க்கு தீவை எப்படி கைப்பற்றுறதோ அதுக்கான முன்னெடுப்பாக தான் இதை செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தரைப்படையெல்லாம் உள்ளே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேடி வான்ஸே ஒரு செய்தியாளர் ஊடக சந்திப்பும் போது அவரே தெரிவிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, அதாவது தரைப்படை அனுப்பி நாங்கள் வந்து அந்த ஈரானுடைய உள்ள வந்து ரிலிஜன் சேஞ்சை வந்து கொண்டு வரணும் அப்படின்னாக்கா மிகப்பெரிய ஒரு சவாலாகிடும். அது வந்து 1.5 லட்சம் பேருக்கு மேலே இராணுவத்தை அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு மாற்றம் அதை வந்து நாங்கள் செய்யணும்னு இப்போ விரும்பலை. அது தேவைன்னா அவங்க மக்களே அவங்க ரிலிஜன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அவங்க ஆட்சியை மாற்றுறதுக்கு அவங்களே போர்க்கொடி எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் இதுக்கு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அதுக்கும் காரணம் இருக்குங்க. அதாவது ஈரான் இதுக்காக பதில் தாக்குதல்கள் எங்கெங்கே செஞ்சுட்டு வராங்கன்னா, வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் தான். அப்போ அந்த இராணுவ தளங்கள் எங்கே அதிகமானா பஹ்ரைன், குவைத் மற்றும் ஜோர்டான், இவங்க இந்த 3 நாடுகளில் தான் மிக அதிகமாக இப்போ வந்து தாக்குதல்களை தொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பஹ்ரைனில் பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த 5th ஃப்ளீட்லாம் பயங்கரமாக அடி வாங்கியிருந்தது. அதே மாதிரி அங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த பேட்ரியட் ஆயுதங்கள், அந்த பேட்ரியட் ஆயுதத்தில் எல்லாமே வந்து மிக கடுமையான சேதத்திற்கு உள்ளாகியிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா பஹ்ரைனில் பல இராணுவ வீரர்களும் அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ அந்த 40 நாள் போருக்கு அப்புறம் நிறைய ரேடார் சிஸ்டத்தை திரும்ப புதுசாக நிறுவியிருந்தாங்க. அதெல்லாம் கூட இப்போ வந்து தரைமட்டமாக்கியிருக்காங்க. அதெல்லாம் வந்து மிகப்பெரிய பில்லியன் கணக்கில் லாஸ் அவங்களுக்கு, அமெரிக்காவுக்கு. அதனாலேயும் மேலும் பார்த்திங்க அப்படின்னாக்கா குவைத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்க MQ-9 ட்ரோன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுத கிடங்கு மற்றும் வெடிப்பொருள் சேமித்து வைத்திருந்த கிடங்குகள், இது எல்லாத்தையுமே கடுமையாக தாக்கியிருக்காங்க. துல்லியமாகவும் அடிச்சிருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா பஹ்ரைன்லையும் சரி குவைத்லையும் சரி அவங்க முன்னாடி அடித்த மாதிரி சாதாரணமாக பலஸ்டிக் மிசைலு ட்ரோன்களை மட்டும் வச்சு அடிக்கலை. இந்த இடம் வந்து கிளஸ்டர் பாம், அதாவது கொத்துக்குண்டுகளை ஏவியிருக்காங்க. அதில் வந்து இந்த பேட்ரியட் ஆயுதங்கள்லாம் வந்து இடைமறிக்க முடியாமல் தடுமாறி இருக்குது. அதனால் சேதங்கள் இந்த நட பார்த்திங்கன்னா மிக கடுமையாக இருக்குது. அந்த 40 நாள் போரில் கூட இந்த அளவுக்கான சேதங்கள் இல்லை. இப்போ வந்து மிக அதிகமான சேதங்களை விளைவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இராணுவ வீரர்கள் இழப்பும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏற்கனவே இஸ்ரேல் மேலே அவங்க கிளஸ்டர் பாம் போட்டிருந்தாங்க இல்லைங்களா. அதே மாதிரி இப்போ வந்து இப்போ இராணுவ தளங்களை நோக்கி இப்போ அடிக்க ஆரம்பிச்சாங்க வளைகுடா நாடுகள். அதனால தான் இப்போ வந்து அமெரிக்காவே பின்வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது வந்து இஸ்ரேல் விடுற மாதிரி தெரியல. இஸ்ரேலுடைய பிளானிங்கில் மாட்டிக்கிட்டாங்க. அதை வந்து அங்கேயே அவங்களே வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஜேடி வான்ஸே இந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல்
அங்கே அமெரிக்காவுடைய செனட் சபையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜனநாயக கட்சி ஒரு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது 3.3 பில்லியன் அளவுக்கு அதாவது இஸ்ரேலினுடைய இராணுவத்துக்கு நிதியாக வழங்குறீங்க, இது வந்து அமெரிக்காவுடைய வரிப்பணம் தான், இது வேஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து செலவழிச்சு அதில் நம்ம நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 103 வாக்குகள் தான் ஆதரவாக போயிட்டுருக்காங்க. மீதி 310 இது வந்து இஸ்ரேலுக்கு சாதகமாகவே போயிருக்கு. இது என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு கவலை அளிக்கும் விதமாக இருக்குது. அதாவது இத்தனை பேர் இருந்தோம் இங்கே வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அமெரிக்க மக்களுக்கு உள்ள இதை வந்து பயனடையாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. தேவையில்லாத இந்த போரில் இறங்கிட்டோம்னு அதாவது டொனால்ட் ட்ரம்பே வந்து புலம்பக்கூடிய நிலையில் இருக்காரு. இது எப்படியாவது வெளியே போயிடணும்னு நினைக்கும் போது இஸ்ரேலும் இதை வந்து விடாம ஒரு சில காய் நகர்த்திட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட பிளான் எப்படியாவது ஈரான் ஒரு அடியாவது அடிச்சிடுச்சுன்னா அது உள்ள வந்து நம்ம வந்து அதில் இறங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அங்கே வரக்கூடிய 11ஆம் மாதம் 10ஆம் மாதம் அவங்களுக்கு எலெக்ஷன் நடக்குது. அதுலேருந்து அவர் தப்பிக்கிறதுக்கான வேலையை அவர் பார்க்குறாரு. இப்போ இவர் 10ஆம் மாதம் வரக்கூடிய எலெக்ஷன்லேருந்து இவர் தப்பிக்கிறதுக்கு இந்த போர்லேருந்து வெளியே போகணும்னு நினைக்கிறாரு. மொத்தத்தில் ஈரான் வந்து மிக கச்சிதமாக இந்த போர்லேருந்து அவங்களை வெளியாக்காத அளவுக்கு அழகாக காய் நகர்த்திட்டு வராங்க. அதையும் பார்க்க முடியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதாவது இந்த ஜோர்டானுடைய நேற்று பார்த்தோம் அஷ்ராக்கில் மிக கடுமையான தாக்குதல்களை தொடுத்துருந்தாங்க. அதுக்கான காரணமாக மினாப்பள்ளியில் அவங்க நடத்தின தாக்குதலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி அங்கே உள்ள இதெல்லாம் அழிச்சிருந்தாங்க இல்லையா. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதாவது இன்னைக்கு அதாவது ஃபைசல் அப்படிங்கிற ஒரு அதாவது ராணுவ தளம் ஜோர்டானில் அதுலேயே மிக கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்காங்க. ராணுவ கட்டளை மையம், ரேடார் சிஸ்டம் மற்றும் அங்கே வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஹெலிகாப்டர், அதாவது ராணுவ ஹெலிகாப்டர் மாதிரியான ராணுவ ஹெலிகாப்டர், ட்ரோன் கிடங்குகள் எல்லாத்தையுமே வந்து நாசம் பண்ணியிருக்காங்க, அழிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அங்கேயும் கிளஸ்டர் பாம் தான் பயன்படுத்தியிருக்காங்க. இதில் மிக கடுமையான சேதங்களை அந்த ஜோர்டானுடைய ராணுவ தளத்துக்கும் ஏற்பட்டிருக்கு. முன்பு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜோர்டான் பகுதியில் உள்ள ராணுவ தளத்தில் அடிக்கவே இல்லை. அல் உதைதீன் மற்றும் குவைத், பஹ்ரைன், கத்தார் இந்த மாதிரியான பகுதிகளில் 44 போரில் அடித்தாங்க. இந்த நட தான் ஜோர்டான்லேயும் கை வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க ஜோர்டானில் போன நட அடிக்கலங்கிறதுனால இப்போ இந்த நட வந்து அதிகமான போர் விமானங்கள் மற்றும் இந்த ட்ரோன் மற்றும் கிடங்கு ஆயுதங்கள் எல்லாத்தையும் வந்து பதுக்கி வச்சிருது ஜோர்டானில் அப்படின்னு சொல்கிறதுனால இன்றைக்கி அந்த உளவு அவங்க இந்த போரில் கிடைக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த ஜோர்டானை மிக கடுமையாக தாக்கிட்டு வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜோர்டான், பஹ்ரைன், குவைத் இந்த 3 நாடுகளிலும் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களுக்கு மிக கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏமன் ஹவுதிஸ் இப்போ இடையில சனாவினுடைய ஏர்போர்ட்டில் அமெரிக்கா அதாவது சவுதி அரேபியா வான்படை மூலமாக தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. திரும்பவும் அவங்க எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. திரும்பவும் அபாவை, கிங் காலித் ஆகிய அவங்களுடைய ஏர்போர்ட்டில் தாக்குதல் அவங்க பதில் தாக்குதல் செஞ்சாங்க இல்லையா. இன்றைக்கி என்ன பண்ணாங்க சவுதி அரேபியா அப்படின்னா சனாவினுடைய மக்கள்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்குள்ள வான்வழி தாக்குதல்களை ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பல பேர் இறந்துருக்காங்க. இதை அடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அணிதிரட்டல்களை மேற்கொண்டு இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா 3, 4 ஆகிய பகுதிகளில் மிக கடுமையான தீவிர துப்பாக்கி சண்டைகளும் அதாவது ட்ரோன் சண்டைகளும் நடந்துகிட்டு தான் இருக்குது. 3, 4 ஆகிய பகுதிகளில் 4 அப்படிங்கிறது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடியது. அதாவது ஏற்கனவே சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் இது இருக்குது, பாதுகாப்பு ஒப்பந்தம் இருக்குது இல்லையா. அதில் வந்து முன்னாடியே அந்த சவுதியினுடைய கூட்டுப்படைகள் நிர்வகிக்கக்கூடிய அந்த எண்ணெய் கிணறுகளை பாதுகாக்கிறதுக்கு 8000க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் அங்கே வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களும் அங்கே தான் இருக்காங்க. ஈரானுக்கும் சவுதி அதாவது பாகிஸ்தானுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால ஈரானுக்கு அவங்களுடைய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அவங்க வந்து இதில் ஈடுபடாமல் இருந்தாங்க. இப்பயும் சவுதிக்கு எதிராக மிக கடுமையான போர் முழக்கத்தை ஏமன் ஹவுதிஸ் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதல்களுக்கு அப்புறம் அவங்க இந்த ட்ரோன் தாக்குதல் மூலிமா அவங்கள தாக்கியிருக்காங்க. அதில் வந்து ட்ரோன்களை வான் பாதுகாப்பு அமைப்பு மூலிமா ஏமன் ஹவுதி சுட்டு வீழ்த்திருக்காங்க. நிறைய அதாவது MQ-9 போன்ற ட்ரோன்களையும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. சவுதியினுடைய ட்ரோன்களையும் அவங்க சுட்டு வீழ்த்திருக்காங்க. அதே மாதிரி திருப்பி பதிலடி தாக்குதல்களும் செஞ்சுட்டு வராங்க. அப்போ என்ன எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா ஒட்டுமொத்த சர்வதேச விமான நிலையங்களுக்கும் நிறுவனத்துக்கும் மிக கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்களுடைய அனுமதி இல்லாமல் இனி யாரும் அந்த சவுதிக்குள்ளே தரையிறங்கவோ ஏறவோ கூடாது, அவங்களுடைய அனைத்து வான்பரப்பையும் நாங்கள் முற்றுகை எடுக்கிறோம், யார் அப்படி மீறி இறங்கினாலும் நாங்கள் சுட்டு வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரகடனத்தை பண்ணியிருக்காங்க. இது வந்து கடுமையான அதாவது பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. சவுதியும் இதுக்கு அச்சம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அமெரிக்காவினுடைய ஆதரவையும் நாடி இருக்காங்க. அமெரிக்காவும் இதில் இறங்கி நாங்கள் வந்து சவுதிக்கு உதவி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை அறிந்த அதாவது கத்தீப் ஹிஸ்புல்லா, ஈராக்கில் இருக்கக்கூடிய கத்தீப் ஹிஸ்புல்லா என்ன சொல்லியிருக்காங்க, ஏமன் படைக்கு ஆதரவாக, ஏமன் ஹவுதிஸுக்கு ஆதரவாக நாங்களும் களமிறங்குவோம். சவுதி தேவையில்லாமல் பிரச்சனைகளில் ஏமன் ஹவுதிஸை மேலும் தாக்குதல் செஞ்சாங்க அப்படின்னாக்கா நாங்கள் அவங்களுக்கு ஆதரவாக நாங்கள் இந்த களத்தில் இறங்குவோம், தாக்குதலுக்கு சவுதி மேலே தொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்க அறிவிப்பு அதாவது கத்தீப் ஹிஸ்புல்லா இவங்க வந்து ஈராக்கில் இருக்கக்கூடியவங்க அவங்களும் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா
அதாவது 20% அதாவது வசூல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா கடல். இதை வந்து பிரேசில் அதிபர் லூடா சில்வா கூட எதிர்த்திருந்தார். இது மிகப்பெரிய ஒரு கடற்கொள்ளைத்தனமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்டு தலைவர்களும் எதிர்த்திருந்தாங்க. அதே மாதிரி சர்வதேச கப்பல் முகமையும் அதை எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்க வசூல் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ நீங்களே வசூல் பண்ணுறீங்க, அது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டு பல எதிர்ப்புகளுக்கு கிளம்புனதுனால இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதுலேருந்து பின்வாங்கி நாங்கள் இதை எப்படி அந்த அதாவது மத்திய கிழக்கு நாடுகள்லேருந்து பெற முடியுமோ எங்களுக்கு தெரியும், அதாவது முதலீடு மூலியமாகவோ அல்லது நாங்கள் ஒரு ஒப்பந்தங்கள் மூலியமாகவோ அதை அவங்கள்ட்ட நாங்கள் வாங்கிக்கிறோம், நாங்கள் இந்த திட்டத்தை கைவிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த முதலீடுகள் அப்படிங்கிறப்ப நிறைய அதாவது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை பயன்படுத்தாமல் குழாய் மூலமாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து அதாவது இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்லாம் வந்து ஃபுஜைரா அந்த இது துறைமுகத்துக்கு குழாய்கள் மூலிமா எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஐடியா பண்ணியிருக்காங்க, ஏற்றுமதி செய்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் சிரியாவிலேருந்தும் குழாய்கள் மூலிமா பிளான் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பயன்படுத்தாத அளவுக்கு. இதுக்கு எந்த அளவுக்கு ஈரான் ஒத்துழைக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. இது ஈரான் வந்து மிக கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக இதில் வந்து ஒரு சிறிய தாக்குதல் ஏற்படுத்தா கூட அந்த குழாய்கள் சேதமடைஞ்சிடும். இதை வந்து எப்படி செயல்படுத்துவாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதாவது இந்த ஈரானினுடைய முகமது குஷன் சன்கனி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு மீண்டும் பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க. இது உங்களை ஏற்றுமதி செய்யக்கூடாது, இறக்குமதி செய்யக்கூடாது, நிறைய ஏற்றுமதி செஞ்சு லாபத்தை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிறுவனத்தை சார்ந்த அனைத்திற்குமே பொருளாதார தடை அமெரிக்காவினுடைய கருவூலமானது அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் சார்ந்து ஏற்றுமதி தொழில் முதலீட்டில் அதிகம் ஈடுபட்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மறைமுகமாக அமெரிக்காவுக்கு அவங்களுடைய அதாவது ஈரானினுடைய தொழிலாளர் அதாவது முதலாளிகளினுடைய பட்டியல்களை கொடுத்து அவங்க மேலேயும் தடை விதிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்காங்க. இதையும் ஈரான் வந்து கண்டிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரான் ஒரு பகிரங்கமான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பகுதிகளில் தொழில் வர்த்தகம் நடக்கணும் அப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் எண்ணெய்கள் கிடைக்கணும், எங்களை எரிபொருள் ஏற்றுமதியோ அல்லது இறக்குமதியோ அல்லது எண்ணெய் ஏற்றுமதியோ செய்ய விடாமல் நீங்கள் இந்த மாதிரி முற்றுகையோ ஏதோ நடத்தினீங்க அப்படின்னாக்கா ஒட்டுமொத்த நாட்டுக்கும் நாங்கள் இல்லாத அளவுக்கு பண்ணி விட்டுருவோம். அதாவது யாருக்குமே இந்த எண்ணெய் வர்த்தகமோ ஏற்றுமதி செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் கொடுத்துருக்காங்க. எங்களை ஃப்ரீயாக நடக்க விட்டிங்கன்னா தான் இதுக்கு எல்லாமே நடக்கும், எங்களை தடுத்தீங்க அப்படின்னாக்கா பிரச்சனைகள் அதிகமாகிடும், நாங்கள் வந்து யாரையுமே தொழில் செய்ய விட மாட்டோம், ஒன்று கிடைச்சா எல்லாத்துக்கும் கிடைக்கணும், இல்லைனா யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் பிரகடனமும் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கப்பல்கள் இன்னைக்கு கார்க்கு தீவை நோக்கி நகர்ந்த ஒரு கப்பலை வந்து அமெரிக்கா சுட்டிருக்காங்க, அதை சுட்டு தாக்குதல் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி ஈரானும் ஒரு 2 கப்பல்களை அமெரிக்காவினுடைய தலைமையில் நகர்த்தியிருக்காங்க. அதை பார்த்து ஐஆர்ஜிசியின் கட்டளை மையம் எதிர்ப்பு தெரிவித்து கேட்காம நகர்த்தினதுனால அது மேலே தாக்குதல் செஞ்சுருக்காங்க. அதுவும் எரிவூட்டப்பட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது மாதிரி மாற்றி மாற்றி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது ஈராக்கில் உள்ள எர்பில் துறைமுகத்திலையும் மிக கடுமையான தாக்குதல்களை ஈரான் நடத்தியிருக்காங்க. ஏன்னா எர்பில் துறைமுகம் வந்து அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறைய அமெரிக்காவினுடைய ராணுவ மையங்கள் தான் எல்லாமே அங்கே இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய எரிபொருள் ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த பொருள்கள் அங்கே எண்ணெய் நிறுவனங்கள் அங்கே இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து தாக்கு செஞ்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் குர்திஸ் பகுதி மக்களை உள்ளே அனுப்பி ஈரானில் கலவரத்தை ஏற்படுத்துகிறோம், ஈரானில் அதாவது பிரச்சனைகளை உள்நாட்டு பிரச்சனைகளை உள்ளே வந்து இறக்கி விட்டு அவங்களுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடக்கூடிய விஷயங்கள் நடத்திட்டு வராங்க. அதனால் குர்திஸ் பகுதி பார்டர் பகுதிகளையும் மிக கடுமையான தாக்குதல்களை ஈரான் நடத்திட்டு வராங்க. இப்போ இடையில பார்த்தோம் ஈராக்கினுடைய அதிபர் வந்து ஈரான் அதாவது சவுதி அரேபியா போயிருந்தாரு, அதாவது ஈராக்கினுடைய அதிபர் இப்போ இருந்தார்ல ஜைதி அவர்கள் வந்து அமெரிக்கா போய் ட்ரம்ப் சந்திச்சுட்டு வந்தார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் செப்டம்பர் மாதத்துக்குள்ள அந்த கத்தீப் ஹிஸ்புல்லா அவங்களோட ஈராக்கினுடைய ஒரு ராணுவ பிரிவு தான், அவங்க வந்து ராணுவமாக தான் அங்கே ஈராக்கு, அவங்கள வந்து தடை விதிக்கணும் அப்படின்லாம் போட்டு சொல்லியிருந்தாரு. அவங்க செப்டம்பர் மாதத்துக்குள்ள கடையை சொல்லுங்க, ஹிஸ்புல்லா எப்படி தடை விதிச்சோமோ அதே மாதிரி தடை விதிக்கணும் அப்படின்ட்டு. அது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ பேசியிருப்பார் போல இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கத்தீப் ஹிஸ்புல்லா வந்து அவங்க தான் இப்போ ஏமனுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரான் மேலே மிக கடுமையான தாக்குதல் மேலும் அமெரிக்கா தொடுத்துச்சுனாக்கா நாங்கள் ஈரானுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதில் கொஞ்சம் அவர் கொஞ்சம் ஆடி போய் தான் நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அமெரிக்காவிலுடைய அனைத்து நிலைகளும் இந்த செப்டம்பர் 30க்குள்ளே நாங்கள் காலி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவே இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. இது எந்தளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக இந்த செனட் சபையில் நடந்த தீர்மானத்துக்கும் அவங்க மூலியமாக இஸ்ரேலுடைய அதிபர் நெதன்யாகு இந்த அதாவது நீங்கள் நிதின்னு கொடுக்குறத விட்டுட்டு ஒரு ராணுவ ஒப்பந்தமாக போட்டு போனோம் அப்படின்னா அது வந்து நிதியாக தெரியாது இந்த மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு உல்டா வேலையை பார்க்கறதுக்கான ஐடியாவும் நெதன்யாகு வந்து யாருக்கு ட்ரம்ப் கொடுத்துருக்காரு. அதையும் வருங்காலத்தில் என்ன நடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்படின்னாக்கா இந்த அதாவது குவைத்தில் தாக்குதல் செஞ்சாங்க இல்லைங்களா, குவைத்தில் கடுமையான தாக்குதல் ஈரான் செஞ்சுருக்காங்க. அதில் அவங்களுக்கு சரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் குவைத்தும் எதிர் தாக்குதல் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஈரானுடைய வான்படை அதாவது விண்வெளிப்படை அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த குவைத்தினுடைய அதாவது கடற்கரை தளத்தில் கடற்படை ஒன்று அந்த போர்க்கப்பலை நோக்கி தாக்குதல் செஞ்சதில் குவைத்தினுடைய ராணுவ வீரர்கள் ஒரு 4 பேர் 5 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. டஜன் கணக்கான ஒரு படுகாயம் அடைஞ்சிருக்கிறதாக ஈரானுடைய ஐஆர்ஜிசி விண்வெளிப்படையை அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி
பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈரானுக்கு அதாவது இந்த பிரச்சனைகளிலிருந்து மேலும் அதிகப்படுத்துறதுக்காக வேண்டி ஜிசிசி நாடுகள் மூலயமா அமெரிக்கா வந்து மிகப்பெரிய தாக்குதல்களை தொடர் தாக்குதல் மாதிரியே செய்வதற்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுக்கு உளவு தகவல் கிடைச்சதன் அடிப்படையில் ஈரானுடைய முன்னாள் இராணுவ அதிகாரி முகமது மஹத் அப்படிங்கிறவர் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அதாவது ஜிசிசி நாடுகளை நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அதாவது எங்கள் மீது மிக கடுமையான தாக்குதல்களை அமெரிக்காவுடன் இணைந்து நீங்கள் செய்வதாக உளவு தகவல் கிடைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நீங்கள் அவ்வாறு செய்தீர்கள் என்றால் முழுவதுமாக இந்த ஜிசிசி அதாவது கல்ஃப் நாடுகள் அனைத்துமே ஸ்தம்பிச்சு போயிடும், அதாவது கற்காலத்துக்கு போயிடும், ஒட்டுமொத்தமாக இயங்காத சூழ்நிலைக்கு நாங்கள் அதாவது தாக்குதல்களை தொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ தாக்குதல் இது வந்து ஒரு ட்ரையல் மாதிரி, இது வந்து ஒரு சின்ன தாக்குதல்கள் தான், இது வந்து ஒரு தாக்குதல்கள் கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒட்டுமொத்தமாக மத்திய கிழக்கு இயங்காத நிலைக்கு போயிடும். அதே மாதிரி ஈரான் வந்து மிகப்பெரிய ஒரு போருக்கு தயாராகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையாக விமர்சித்தும் அதை வந்து எச்சரிக்கையாகவே அவர் கொடுத்துருக்காரு. இது மாதிரி ஒரு செயலில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா திரும்பவும் நாங்கள் தாக்குதல் செய்கிறது வந்து ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டும் இருளில் மூழ்கும், அந்த அளவுக்கான தாக்குதல்களை நாங்கள் தயார்படுத்திட்டு வரோம். அதே மாதிரி நாங்கள் போருக்கு தயாராகவே ஆயுத பணிகளை மேற்கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலிபாபும் அதே வார்த்தையை சொல்லியிருக்காரு. நீங்கள் தவறான முடிவுகளை எடுத்து விடாதீர்கள், நாங்கள் வந்து ஈரானினுடைய இறையாண்மைக்கு என்ன தேவையோ அதன் அடிப்படையில் போருக்கு நிற்கிறதுக்கு அனைத்து தயார்படுத்தலும் நாங்கள் செய்து கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வருங்காலங்களில் எப்படி போகுது அப்படிங்கிறதே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி காசாவிலையும் தாக்குதல்கள் நடத்திட்டு வராங்க. காசாவில் இன்னைக்கு வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் நடத்துறதுல ஒரு 4 பேர் ஹமாஸை சேர்ந்தவர்கள், அதில் ஒரு படை தளபதி உட்பட 4 பேர்களை எலிமினேட் பண்ணி கொண்டிருக்காங்க. அதே மாதிரி காசாவில் தாக்குதல்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி தாக்குதல்கள் காசாவில் தொடுத்துக்கிட்டு தான் வராங்க. கூடங்குளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய கூடங்குளத்தில் 19,000 ரகசிய ஆவணங்கள் இன்னைக்கு ஹேக் செய்யப்பட்டு வெளியிட்டிருக்காங்க. இது சம்பந்தமாக அதாவது ராணுவ அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமாக அடுத்தடுத்த காணொலியில் மேலும் பார்ப்போம். மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷார்ட்டாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.